குறித்து நம்ம இன்னைக்கு ஸ்டடி பண்ண போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு உன்னத பாட்டு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய். சோ 3 விஷயம். முத்தரிக்கப்பட்ட கிணறை குறிச்சு பார்த்தோம். ரட்சிப்பு என்ற கிணற்றிலிருந்து தண்ணீரை உண்டு கொள்ளுங்கள். ஓகே, இப்படி கூட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஊற்ற பார்க்கலாம். ஊற்று கிணத்துல ஊற்றுதான் கிணத்துல தண்ணீர் இருக்கும். கிணத்துல தண்ணீர் ரொம்பினா தான் கிணத்துல இருந்து தண்ணீரை மொண்டு நம்மை சுற்றி இருக்கிற மரங்கள், விதைகள் விளைவதற்கும், விதைகள் செடிகளாக, கொடிகளாக, பூ மரங்களாக, செடிகளாக வளர்வதற்கு தண்ணீர் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. இப்போ நம்ம மனதை பார்த்தீங்கன்னா 3 விதமான மனம் 3ஆக பிரிக்கப்படுகிறது. ஒன்று மனம், அடுத்தது உள்மனம், 3வது ஆழ்மனம். நம்ம ஆத்மாவை 3ஆக நம்ம பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆழ்மனதை குறித்து பார்க்கலாம். ஆழ்மனதுல என்னெல்லாம் தங்கி இருக்கு? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒரு ரூம் மாதிரி. ஃபர்ஸ்ட் ரூமு, செகண்ட் ரூமு, தேர்ட் ரூமு. அப்போ தேர்ட் ரூமுக்கு போறதுக்கு ஃபர்ஸ்ட் ரூம்ல போனா தான் செகண்ட் ரூம் போக முடியும். செகண்ட் ரூம்ல இருந்தா தான் தேர்ட் ரூம் போக முடியும். அதான் நல்லவர். இப்படித்தான் ஏக காரியங்கள். 3வது ரூம் அல்லது கேட்டுக்குள்ள போகும்பொழுது நாம் அதை மறந்து விடுகிறோம். எதெல்லாம் நாம் மறந்து விடுகிறோமோ ஒரு சம்பவம் நமக்கு நடக்குது. அநேகர் இன்னைக்கு அதிகமா பாதிக்கப்பட்டிருப்பது இந்த ஆழ்மனத்துல இருக்கிற, அது தங்கி இருக்கிற சில அனுபவங்கள், சில எண்ணங்கள். சரி, எப்படியா நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதனை சந்தித்தேன். நான் சொன்னேன், அவர் எலக்ட்ரிக் ட்ரெயின் சத்தத்தை கண்டாலே அலறுவார். அவர் சொல்றாரு, அந்த சத்தம் வந்தாலே எனக்கு பயம், கோபியான்னுவாங்க. சிலவங்க தண்ணி கண்டா பயம், சிலவங்க இருட்டை கண்டா பயம், சிலவங்க ஏன் என்று சொல்லும் பொழுது அந்த பயம் ஏன் வந்தது என்பதை, அந்த சம்பவத்தை மறந்துடுவார்கள். அந்த சம்பவத்தின் மூலியமாய் தூண்டப்பட்ட உணர்வுகள் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆனா அந்த சம்பவத்தை மறந்துடுவாங்க. ஏன் மறக்கிறார்கள்? அந்த சம்பவம் ஏதோ ஒரு காலகட்டத்திலே ஏதோ ஒரு இடத்துல அவர் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் பாட்டிருக்கலாம், ட்ரெயின் ஆக்சிடென்ட், இல்ல ஏதோ ஒரு காரியம் அவருக்கு சின்ன வயதுல இருக்கும்போது ஒரு பயத்தை உண்டாக்கி இருக்கலாம். அப்போ அந்த சம்பவம் என்ன ஆகுதுன்னா, அந்த சம்பவம் ஆழ்மனதுல போய் தங்கிடுது. ஆனா சம்பவத்தை மறந்துடுறாரு. ஆனா உணர்வுகள் லைவா இருக்கு. ஒரு குழந்தை தண்ணீர்ல விழுந்துடுது. அது அலறி கிளறி வருது. உடனே அவங்க அம்மா என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய தண்ணீர்ல இருந்து எடுத்துடுறாங்க. ஆனா அந்த குழந்தை கதறுது. அந்த குழந்தைக்கு அவ்வளோ ஞாபக சக்தி கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு மனம் இருக்கு. அந்த மனதுல இந்த இன்சிடென்ட் ரெக்கார்ட் ஆகுது. ஆனா ஏன் தண்ணியை குறிச்சு பயம் என்ற காரியம் அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனா தண்ணியை பார்த்தாலே பயப்படுது. அந்த குழந்தை ஒரு ஸ்விம்மிங் பூல் போனா பயப்படுது, தலைக்கு தண்ணி ஊத்துனா அலறுது. ஏன்னா அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு, அப்ப சம்பவத்தை மறந்து விடுகிறது. ஆனா உணர்வுகள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சாத்தானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த இடம் இந்த ஆழ்மனம். இந்த ஆழ்மனதுலதான் அவன் அரண்களை கட்டுவான். இந்த அரண்கள் என்னவென்றால் சம்பவங்கள், காயப்படுகிற சம்பவங்கள், அவமானப்படுகிற சம்பவங்கள். நம்மள மனம் சரியான வகையில அதை டீல் பண்ணலன்னா அது உள் மனதுக்கு போயிடும். உள் மனதுல கொஞ்ச நாள் அப்படியே அது ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது ஆழ் மனதுக்கு நுழைய ஆரம்பிக்கும். ஒன்ஸ் ஆழ் மனதுக்கு போன பிறகு என்ன தங்குறதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை முறையாய் மாறிவிடும். அழுகையும் துக்கமும் தங்கிடுச்சுன்னா எப்ப பார்த்தாலும் அவங்க அழுதுன்னு தான் இருப்பாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாலும் அழுதுன்னு இருப்பாங்க. சில பிசாசனுடைய சில முத்திரைகள். முத்திரை என்றால் இம்ப்ரெஷன், இன்ஸ்கிரிப்ஷன், இப்படிதான் பேட்டர்ன்ஸ். அப்ப இவங்களால மரிக்கும் வரை சந்தோஷமாவே இருக்க முடியாது. எகிப்துல அவர்கள் இருந்தார்கள். ஆண்டவர் எகிப்துல இருந்து அவரை விடுதலை ஆக்கினார். ஆனால் எகிப்து அவர்களுக்குள்ளே வாசமாய் இருந்தது. அதில் இருந்து ஆண்டவர் அவர்களை விடுதலை ஆக்க முடியல. காரணம் என்ன? they chose, because இந்த ஆத்மா என்ற ஒரு காரியம் என்பது இட் இஸ் your space.
If you give God the space, He will come as an invitee. He will never try to dominate. 100% வந்து ஆண்டவர் வந்து ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ண மாட்டார். சில வேளை தட்டுவாரு, சில வேளை பேசுவாரு, சில வேளை வழி நடத்துவாரு, சில வேளை கனவு மூலியமா சொல்லுவாரு. இந்த ஆழ்மனதுல எஸ்டாப்ளிஷ் ஆகுறது நமக்கே தெரியாது. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா நம்ம அந்த ஆழ்மனதுல இருக்கிற காரியங்களை நம்மளால பார்க்க முடியாது. உள்மனதுல இருக்கிற காரியத்தை ஓரளவு நம்ம என்ன பண்ணலாம், புரிந்து கொள்ளலாம் ஓரளவு. அதுவும் ஒரு ஜபம் பண்ணும்போது தான். ஆனா அந்த ஆழ்மனம் என்பது இட் இஸ் a state of forgetfulness. You have forgotten the incident, but the emotions and the ill feelings and the panic that is related to that incident and the situation is still alive there. யாரா நம்மளை காயப்படுத்தும் பொழுது சில வேளைகளை நம்மளால அதை தாங்க முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால என்ன பண்ணுவோம்னா அதை மறக்க முயற்சி பண்ணுவோம். ஒருத்தங்க பயங்கரமா படுத்திட்டாங்க, என்ன பண்றது தெரியல, அப்படியே மைண்ட் எல்லாம் அப்படியே ஒரு மாதிக்கும், வலிக்கும், வேதனை. என்ன பண்ணுவோம்? சரி ஒரு டூர் போயிட்டு வரலாம், கத்த நல்ல எதனா ஒண்ணு செய்வோம். அதுல இருந்து வெளியே வர வரைக்கும் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த நம்மளை பிஸியா வச்சுப்போம். அடுத்தது வந்து பிஸியா வச்சுப்போம், வேலை வேலை வேலை. கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிப்போம். மறக்க ஆரம்பிக்கல, மனம்ல இருந்து உள் மனதுக்கு போய் உள் மனதுல ஸ்லிப் ஆகி ஸ்ட்ரைட்டா அது வந்து இந்த ஆழ் மனதுல போயிட்டு அந்த காரியங்கள் அமர்ந்து விடும். இங்கதான் இந்த இடத்துலதான் சாத்தானும் அவன் சேனைகளும் ரொம்ப அழகா மெட்டிகுலஸா வேலை செய்கிற ஒரு இடம். ஏன்னா இந்த இடம் வந்து மறைவான இடம், அவ்வளவு சீக்கிரம் வெளியே யாரும் பார்க்க முடியாது. ஆழ் மனதுல ஒருத்தனுக்கு என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஒரு சில இச்சைகள், ஒரு சில கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான சில ஆசைகள், அருவருப்பான சில பாவங்கள், இதெல்லாம் என்ன ஆயிடும், அது ரொம்ப அருவருப்பா இருக்கு. நம்ம ஆண்டருக்குள்ள இருக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், 4 ஃபெலோஷிப்க்கு போறோம், நம்ம மனசுக்குள்ளே நினைப்போம், ஐயோ இந்த மாதிரி அருவருப்பான காரியம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை மேற்கொள்றதுக்கு பதிலாக சப்ரஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஏற்ற வேலையில நம்ம வீக்கா இருக்கிற நேரத்துல ஆழ்மனத்துல ரிலீஸ் ஆகி நம்மை சோதனைக்கு உட்பட செய்து தேவனுக்கு விரோதமா பாவத்துல நம்மளை தள்ளி விடுகிற ஒரு பொல்லாத ஒரு அரண் தான். அதெல்லாம் ஆழ்மனதை சரியா நம்ம புரிஞ்சு கொள்ளணும். கர்த்தர் நல்லவர். குடும்பத்துல பரம்பரையில இருக்கிற சில பரம்பரை ரத்த சம்பந்தமான பாவங்கள், இதெல்லாம் வந்து இந்த ஆழ்மனதுல தான் அதிகமா கிரியை செய்கிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. இங்கதான் பாவங்கள் உருவாக்கப்படுகிறது. பேட்டர்ன்ஸ், நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஈவில் பேட்டர்ன்ஸ் டிசைன் பண்ற இடமே தான். உன்னத பாட்டு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா இந்த ஆழ்மனதை குறிச்சு இங்க ரொம்ப நல்லா அழகான எக்ஸ்பிளனேஷன். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளை நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. They are destiny destroyers. உங்களோட வாழ்க்கையின் அடித்தளம் அல்லது அடிக்கல் எதுனா இந்த ஆழ்மனம். இங்கதான் ஆவியானவர் வந்து கனெக்ட் பண்றாரு. நிறைய தடவை ஆவியானவர் அங்கதான் கனெக்ட் பண்ணுவார். யாரோ ஒருத்தங்க சொன்ன காரியம், யாரோ ஒருத்தங்க கமெண்ட் அடிச்சது, யாரோ ஒருத்தங்க சொன்ன சில வார்த்தைகள் உன் உள் மனதுல போய் ஆழ் மனதுல போய் பதிவாயிட்டு. என்ன வார்த்தைனா, இப்பதான் இவளுக்கு இந்த காரியம் நடக்காது, அதை நம்பி அந்த வலியிலேயே வேதனையில அழுது அப்புறம் அதுல இருந்து வெளியே வந்து அதை அமுக்கி உள்ள போயிட்டு என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஏன் அழுவுறீங்க தெரியுமா? நீங்க ஏற்றுக்கொள்றதுனால தான் அழுவுறீங்க. யூ ஆர் பிலீவிங் இன் த லை. ஆக்சுவலா உள்ளுக்குள்ள நம்ம என்ன நம்புறோம்னா, அவங்க சொன்னது கரெக்ட் தானே, நான் எங்க உருப்பட போறேன், என் சூழ்நிலை இப்படித்தானே இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அழுவுறீங்க. எது ஆளுகை? உன்னுடைய ஆழ்மனதை உன்ன காரியத்தை ஆளுகை பண்ணு. இந்த ஆழ்மனதுல தான் ஸ்பிரிட் ஆஃப் லைட், ஆண்டவருடைய வெளிச்சம். அங்குதான் அந்த வெளிச்சம் ஸ்டார்ட் ஆகணும். அங்கதான் சொல்ற ஆண்டவர், ஒரு மனிதனை விசுவாசித்தான் அவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு வரும். அந்த ஜீவன் நதி என்று சொல்லும் பொழுது ஊற்று என்று கூட சொல்லலாம். அந்த ஊற்று உருவாகிற இடமே அங்கதான். ஆனா அந்த ஊற்று உருவாவதற்கு முன்பாகவே அந்த ஊற்றை உருவாகாதபடி மண்ணை தூத்து, கிணற்றுல மண்ணை தூத்து போட்டவர்கள் பிலிஸ்தியர்கள், அந்த மாதிரி
இந்த ஆழ்மனதுல இருக்கிற பழைய அவமானப்படுத்துகிற சம்பவங்கள், நம்மை அவமானப்படுத்துகிற சம்பவங்கள், வேதனைப்படுத்துகிற சம்பவங்கள், அந்த சம்பவம் நிமித்தமாய் ஒரு பிலீஃப் சிஸ்டம் உண்டாகும். இது எனக்கு நடந்துச்சு, அதனால நான் இதுதான். So our belief system is subtly built in this place called unconscious realm. சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். If the foundation be destroyed, what can a righteous do? ஃபவுண்டேஷன் நாசமாகும் பொழுது ஒரு நீதிமான் என்ன பண்ண முடியும்? மனதளவு அவன் உள் மனதளவு அவன் நீதிமானா இருக்கிறான். ஆனா அவனுடைய ஆழ் மனதுல இருக்கிற அந்த ஃபவுண்டேஷனல் நம்பிக்கை, ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை, அந்த வைராக்கியம், ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு உடைக்கப்படும். தவறான அரண்கள் அங்க கட்டப்படும் போது, தவறான ஃபவுண்டேஷன்ஸ் சாத்தான் சின்ன வயசுல போட்டிருக்கானே, அதை உடைக்காம, அதை நிர்மலமாக்காம, அந்த ஃபவுண்டேஷன் மேல வேற ஃபவுண்டேஷன்ல கட்டும் பொழுது என்ன ஆகும்? இதெல்லாம் எப்ப இந்த அன்கான்சியஸ் ரெம்ல ஒளிஞ்சு நிற்கிற காரியம்லாம் எப்ப வெளியே வரும் தெரியுங்களா? சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்பொழுதுதான் இவைகள் எல்லாம் வெளியே வரும். கவுக்குவத்துக்கு அது ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணும். சின்ன சின்ன விஷயத்துல என்ன ஆகும்? அது பெருசா இந்த சின்ன விஷயத்தை இந்த அப்பா அந்த நேரம் தருணம் பார்த்து கொண்டிருக்கான். தருணம் வரும்பொழுது இந்த குள்ள நரியம் சிறு நரியம் நம்மளுடைய சந்தோஷமா நம்ம வாழ வேண்டிய இந்த தோட்டத்துல பொருளாதார ஆசீர்வாதத்தையும் நம்ம அனுபவிக்காதபடி வெளியே எப்படா சான்ஸ் கிடைக்கும், சான்ஸ் கொடுக்கும் பொழுது அப்படியாக இந்த குள்ள நரியம் சிறு நரியம் வருதும் தெரியாது. அந்த திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமாகிற திராட்சை தோட்டத்தை நிர்மலமாக்கிட்டு அது ஒன்னும் இல்லாம ஆக்கிட்டு திருப்பி போய் உள்ள போய் ஒளிஞ்சுக்கும். ஆனா அந்த நேரத்துக்கு தான் வரும். அதுக்கப்புறம் சர்ச் பண்ணிட்டு அதை கண்டுபிடிக்கும். ஜீசஸோட இன்ஸ்கிரிப்ஷனும் இமேஜ் நமக்குள்ள நம்ம சப்கான்சியஸ்ல ஃபார்ம் ஆகணும். இந்த இமேஜஸ் எல்லாம் தூக்கி போடணும், குப்பத்தொட்டில தூக்கி போடணும். எல்லாத்தையும் இதெல்லாம் தேவையில்ல ஆண்டவரே, எனக்கு இது தேவையில்ல, எனக்கு அது தேவையில்லை, இதெல்லாம் தவறான நம்பிக்கைகள். இல்ல ஆண்டவரே, நீங்க என்ன நல்லா நேசிக்கிறீங்க, அதே நேரத்துல மற்றவர்கள் நேசிக்க சொல்லியிருக்கீங்க. எல்லாரும் ஐ ஹாவ் அ வேல்யூ, ஐ ஹாவ் அ டிக்னிட்டி, எனக்கு நிச்சயம் எல்லாம் நல்லா நடக்கும். ஒருவேளை சூழ்நிலைகளை உண்மைதான், இந்த காரியங்கள்லாம் நடந்துச்சு, எல்லாத்துலயும் தோல்வியா தான் இருந்தேன், இருந்தாலும் நான் உம்மை ஏற்றுக்கொண்டபடினால், உம்முடைய வார்த்தை எனக்குள் இருக்கிறபடினால், ஆண்டவரே நான் உயருவேன், ஆண்டவர் என்னை உயர்த்துவார், ஆண்டவர் என்னை மகிமைப்படுத்துவார், ஆண்டவர் எனக்காக காரியங்களை வாய்க்க செய்வார், என்னுடைய எல்லா கோணான வழிகளையும் செவ்வையாய் மாத்துவார். அத்திமரம் குளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில திராட்சை பழம் இல்லாமல் போனாலும், ஆட்டு மந்தையில கிடாக்கள் இல்லாமல் போனாலும், மாட்டு மந்தையில் மாடுகள் இல்லாமல் போனாலும், எதுவுமே இல்ல எதுவுமே இல்லாம போனாலும் கர்த்தருக்குள் நான் மன மகிழ்ச்சியாய் இருப்பேன். ஏனென்றால் எனக்குள் இருக்கிற நம்பிக்கை வேற நான் யாரை நம்புகிறேனோ அவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் நல்லவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் எனக்கு நன்மையை மாத்திரம் செய்கிறவர். நிச்சயம் வாழ்க்கை நன்மை நடக்கும். இப்படிதான் உங்க சப்கான்சியஸ் பில்ட் பண்ணிருக்கணும். அன்கான்சியஸ். சங்கீதம் 26:2, கர்த்தாவே என்னை பரிசித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். ஆண்டவர் புடமிடுவார். இந்த சப்கான்சியஸ் எப்படின்னா, மனம் என்றால் நாம இப்போ என்னன்னா யோசித்து கொண்டிருக்கிறோம், அதுதான் நம்மளுடைய மனநிலைமை. என்ன யோசிக்கிறோம்? மீட்டிங் இருக்கு, நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் தவறு பண்ணோம், இதெல்லாம் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு இல்லையா? தூங்கணும், நாளைக்கு காலைல ஆபீஸ் போகணும், ஆபீஸ்ல இதெல்லாம் நடக்குது. ஸோ மல்டி டாஸ்கிங் இந்த மனதுல மல்டி டாஸ்கிங் நிறைய நடக்கும். ஒரே நேரத்துல ஒரு நிமிஷத்துல 3000 மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். தட் இஸ் சோ பவர்ஃபுல் ஆக்சுவலி மனதுல. ஆனா உள் மனம் என்ன பண்ணனா, they control other aspects of our life. என்ன மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்னா, மூச்சு கண்டினியூவா உங்களை மூச்சு விடுறதுக்கு நீ யோசித்து மூச்சு விட மாட்டீங்க, ஆட்டோமேட்டிக்கா மூச்சு விடுறீங்களா, அது காரணம் சப்கான்சியஸ். அதுக்கப்புறம் ஹார்ட் பீட்டு, அது நல்லவர், அதெல்லாம் பிரீதிங், பாடி டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் கெமிக்கல் உங்க பில்லியன்ஸ் ஆஃப் செல்ல கெமிக்கல் பேலன்சஸ கொண்டு வர்றது, அப்புறம் சரீர பிரகாரமா ஒரு சமாதானத்தை, அதாவது எல்லாமே அந்த ஹார்மோனியஸா கிரியேட் செய்யும்படி எல்லாமே கரெக்டா அந்த உன்னுடைய எல்லாமே, அதாவது உன்னுடைய உணர்வுகள், பிரெயின் ஆக்டிவேட் ஆகுறது. இப்போ ஏதோ ஒன்று தொட்டோம்னா அது சுடுது அப்படின்னு நமக்கு எப்படி வருது? இந்த பிரெயினுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை அதை கொண்டு வருது. இதெல்லாம் இந்த சப்கான்சியஸ் செல்ஃப் கண்டினியூவலா
ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம தூங்கும் போதும் நம்ம தூங்கிடுறோம், ஆனா மனதளவுல தூங்குறோம். ஆனா சப்கான்சியஸ் செல்ஃப் வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம தூங்கும் பொழுது நம்ம மூச்சு விடும்படியாகவும், நம்ம ஹார்ட் கரெக்டான பீட் அடிக்கபடியாகவும், நம்மளுடைய ப்ரெஷர் கரெக்டா மெயின்டைன் பண்ணவும், மற்றபடி நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் கரெக்டா மெயின்டைன் பண்ணவும், இதெல்லாம் நமக்கு சொல்லிட்டு தெரியுதுல, அது பாடுங்க செய்து. கான்சியன்ஸ் மைண்ட் வந்து என்ன விதைக்குதோ அதுதான் அங்க வந்து நதியா அது சுத்திட்டு இருக்கும். அதான் சொன்ன கிணறு, ஊற்று, கிணறு, அப்புறம் தோட்டம். இந்த தோட்டம் என்பது விதைகள். அந்த விதைகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது இந்த கிணறு, அந்த கிணறுக்கு தண்ணீர் வார்ப்பது இந்த ஊற்று. அது நல்லவர். சோ அந்த ஊற்றை வந்து நம்ம அன்கான்சியஸ் சொல்லலாம், கிணறு வந்து கான்சியஸ் சப்கான்சியஸ் சொல்லலாம். இந்த விதைகளும் செடிகளும் தோட்டமும் நம்மளுடைய மனமாக சொல்லலாம். சங்கீதம் 73:21 இப்படியா என் மனம் கசந்து என் உள்ளந்திரியங்களிலே குத்துண்டு. நான் சொன்ன காயம் பில்ட் ஆகிற இடம் வந்து உள்ளந்திரியங்கள். உள்ளந்திரியங்கள்ல 3 லேயர், அது 3வது லேயர்ல அதிகமான காயங்கள் ஸ்டோர் ஆகுற இடம் அந்த இடம். நான் சொன்னல இந்த உள்ளந்திரியங்கள் நைட்டு, அதாவது கனவுல வரும், வெளியே வரும்னா அது சங்கீதம் 16:7. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். உள்ளந்திரியங்கள் இருந்து வரும். நான் தூங்கிட்டு இருக்கும் போது இந்த உள்ளந்திரியங்கள் என்னுடைய ப்ரொஜெக்ஷன், வாட் எவர் இன்சைட் இஸ் பீன் ப்ரொஜெக்டட் அவுட். கர்த்தர் நல்லது. பாருங்க, உள்ளந்திரியங்கள் குத்துண்டுன்றாரு, ராக்காலங்கள் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தோன்றாரு. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.